வாங்க வணக்கங்க. இன்றைக்கி நான் வந்து உருளைக்கிழங்கு பூரி மசாலா செய்யலான்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் இல்லைங்க, அதனால் பச்சை மிளகாய் பறிக்கலான்னு போனேன். ஒரு 3 செடி தாங்க இருக்குது நம்மக்கிட்ட தோட்டத்தில். 3 பச்சை மிளகாய் செடி தான் இருக்குது. அதில் வந்து குண்டு மிளகாய், அதாவது நான் அதுக்குன்னு போட்டு வைக்கலைங்க. மிளகாலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, விதை 1 2 இருக்கும்போது அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே போடுவேன். பார்த்தா அப்படியே முளைஞ்சி காய் வச்சிருந்து பார்த்தா நான் ரொம்ப நாளாக பச்சை மிளகாய் பறிக்கவே இல்லைங்க. ஒரு 4 5 நாள் பறிக்கவே இல்லை, விட்டுட்டேன் ஃபுல்லாக. இன்றைக்கி போய்ட்டு பச்சை மிளகாய் பறிக்கலான்னு போனால் பச்சை மிளகாயை விட பழுத்த மிளகாய் தாங்க அதிகமாக இருக்குது. பார்த்தா 1 2 செடிங்களே வந்து காஞ்சி வர போயிருக்குதுங்க. நான் கவனிக்காமல் விட்டேன். அதில் வந்து 1 நீட்டு மிளகாய், இந்த பாருங்க, இது வந்து நீட்டு மிளகாங்க பாருங்கள். இது அதாவது 2 ரகம் இருக்குது அதுலேயே. ஒன்று வந்து நீட்டு, இது நல்லா காரம் குண்டு மிளகாய் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த பாருங்கள் குண்டு மிளகாய். அதிலே வந்து நிறைய பச்சை மிளகாவே இல்லைங்க, எல்லாம் பழுத்துடுச்சு. நான் கவனிக்காமல் விட்டதுனால அது பழுத்து விட்டுடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த வெய்ய நாள்னால பச்சை மிளகாய் நிறைய சரியாக யூஸ் பண்ணல. இன்றைக்கி போனால் அதிகமாக பாருங்கள் பழுத்துது. இது வந்து காஞ்சி இருக்குது, பறிச்சுட்டு வந்தேன். இது கொஞ்சம் தாங்க பச்சையாக இருந்தது. இதுதான் நம்ம யூஸ் பண்ணி போகிறோம் உருளைக்கிழங்கு குருமாவுக்காக. உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வேணால் பூரி மசாலா செய்யலான்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க பூரி மசாலா பண்ணுறதுக்கு. நன்றிங்க.